السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بقول بسم الله الرحمن الرحيم هل جزاء الإحسان إلا الإحسان. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من لا يشكر الناس لا يشكر الله. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவரும் மீதும் வந்து சேரட்டுமாக. நம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று தராவீஹ் தொழுகை ஓதப்பட இருக்கின்ற வசனத்தில் அல்லாஹ் தஆலா மனிதர்களிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு குணத்தை சொல்வதோடு அந்த குணத்திற்கான பலனையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றார். மனிதர்கள் உலகத்தில் அல்லாஹ் தஆலா எல்லோருக்குமே நேரடியாக ஞாபகத்தை வழங்குவது கிடையாது. அதற்கு காரணங்கள் வைத்திருக்கோம். ஒரு காரணங்களின் அடிப்படையில் தான் ஒரு ஞாபகத்தை கொடுக்கும். ஞாபகத்தை அல்லாஹ்வுடைய அளவு இரண்டு வகையாக, ஒன்று டைரக்டாக நேரடியாக அல்லாஹ்வுடைய அளவு. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இறைவன் நம்மை மனிதனாக படைத்திருப்பது, இது டைரக்டாக அல்லாஹ்வுடைய நேரடி அளவு. இது ஒரு ஞாபகத்து அல்லாஹ்வுடைய அளவு. மனிதனாக படைக்கப்பட்டது ஒரு ஞாபகத்து தான். அதே போல இன்னொரு ஞாபகம் இருக்கிறது. என்னவென்றால், உலகத்திலே நமக்கு பிற மனிதர்கள் மூலமாக உதவி கிடைத்தது. உலகத்தில் யாருமே உதவி தேடாமல் வாழ முடியாது. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு கண்ணோட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் அடுத்தவரிடத்தில் அவர் தேவையான வேண்டிய சூழலுக்கு தான் செய்கிறது. ஏதோ ஒரு வகையில் அவர் இன்னொரு இடத்துல உதவி பெற்று தான் இருப்பார். தேவை இல்லாதவன் தேவையற்றவன் என்றால் அல்லா மட்டும்தான். அல்லாஹு சமத். சமதுன்னா இறைவன் தேவையற்றவன். தேவையற்றவன் என்பது மட்டும் ஒரு பொருள் அல்ல. மற்றவர் இறைவன் பக்கம் தேவையுடையவர்கள். கண்டறிந்தவர் இருக்கு. அல்லாஹ்வுக்கு யாருக்கும் தேவை கிடையாது. ஆனால் எல்லாருக்குமே அல்லாஹ்வுடைய தேவை இருக்குது. அது மனிதனமாக இருந்தாலும் சரி, உயிரினமாக இருந்தாலும் சரி, உயிரற்ற ஜடப்பொருளாக இருந்தாலும் சரி, எல்லாமே அல்லாஹ்வின் பக்கம் தேவையுடையவைகள். அல்லாஹ் மட்டும்தான் சமது. உலகத்தில் எவ்வளவு கோடிக்கணக்காக இருந்தாலும் அவருக்கு இன்னொரு பக்கம் தேவை உடையவர் தான். ஒரு நோய் வந்தால் டாக்டர் போய் தான் இல்லாமல் இருக்க முடியுமா? சாப்பாடு எல்லாம் கிடைக்காது, அவருக்கும் தேவை தானே. யாருமே சாப்பாடு தானே வந்துடுமா? கோடி இருக்குது, சாப்பாடு தானே உருவாகி வராது. அப்போ இன்னொன்று பக்கம் தேவை எப்படி தான் செய்யுது. அப்போ அல்லாஹ் தலைப்படம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதுக்கு அல்லாஹ் விவசாயி இருக்கிறாங்க, அவங்க அந்த வேலையை பண்ணுறாங்க. பழங்கள் சாப்பிட்றோம், தோட்டங்கள் இருக்குது, துறவுகள் இருக்குது, அதுக்கு ஒரு இலக்கை எல்லாம் குழு வச்சிருக்கிறாங்க, அந்த வேலையை அவங்க பார்க்குறாங்க. நம்மளே இல்லத்தையும் பண்ணி நம்மளே சாப்பிட முடியாது. நம்மளே விவசாய பூமியை வச்சுக்கிட்டு நம்மளே உருதுக்கிட்டு நம்மளே அரிசியை வர வச்சு நம்மளே பொங்கி சாப்பிட முடியாது. ஆனால் வீட்டுக்கு அரிசி வருது, வீட்டுக்கு பழங்கள் வருது, எல்லா தேவையும் வருது. அப்படின்னா இன்னொரு மூலமாக அல்லாஹ் அந்த ஞாபகத்தை நமக்கு தான். இன்னொரு மூலமாக அல்லாஹ் நமக்கு பல ஞாபகத்துகளை தருகிறாங்க. அதே போல் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு தேவைகள் இருக்கலாம். அந்த தேவைக்கான ஒரு இடத்துக்கு நம்ம பொருளாகி தேவையாகிறோம். அப்படி தேவையாகின்ற பொழுது அந்த மனிதன் நம்மளுடைய தேவையை செய்கிறாரு, அறிந்து அதற்கு உதவி செய்கிறார் என்றால் இது முக்கியமான ஒரு உதவி. அல்லாஹ் மகானவர்கள் குர்ஆன்ல சொல்லுவான், இந்த மாதிரி உதவி செய்யணும். ஒருவர் கஷ்டப்படுகிறார், தேவை வந்து நிற்கிறார் அப்படின்னா அவருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு உதவி செய்வது என்பது இஸ்லாத்தில் மிக மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது. சரி, ரெண்டாவது அப்படி தேவையை நம்ம நிறைவேற்றி கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா திரும்ப அது மாதிரி நிறைய தேவை நமக்கு நிறைவேற்றி கொடுப்போம்.
குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வாக்கு சொல்றான், அல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். இஹ்சானுக்கு கூலி இஹ்சான் தான். அதாவது அடுத்தவருக்கு நாம் உதவி செய்வோமையானால் அதற்கு கூலி அல்லாஹ் நமக்கு பகரம் என்ன செய்வோம், அதே மாதிரி செய்வான இருக்கும். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் இந்த ஃபிரௌன் இருந்தாங்க. காரூன் கேள்விப்பட்டிருக்கீங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரன். குர்ஆன் அவனுடைய செல்வத்தை பற்றி தனியாக பேரு. அவள் எவ்வளவு பெரிய செல்வம் என்பதை, ஒரு செல்வம் தான் எவ்வளவு பெரிய செல்வம் தான் இருக்கிறான் என்பதை பற்றி விவரித்து பேசுவதா எந்த காரணம் பற்றி குர்ஆன். அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் இருக்கிறான். அவன் இருந்த செல்வம் மாதிரி யாருக்கையும் கிடையாது. நீ உலக பணக்காக சொன்னாலும் ஃபிரௌனுடைய செல்வத்தை விட்டு காரூனுடைய செல்வத்தை விட்டு மட்டும் ஒன்றுமே இல்லை. அவ்வளவு பெரிய செல்வம் தான். ஆனா யாருக்கு எந்த உதவி செய்ய மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல காரூனை பற்றி பேசும்போது தெளிவாகவே காரூனை பற்றி சொல்றான். அஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக்க. யாருக்கும் அவன் செய்ய மாட்டான். அவங்களுக்கு நன்மைகள் சொல்லுவாங்க, நீங்க மக்களுக்கு உதவி செய்யுமா. அஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக்க. அல்லாஹ் உனக்கு உபகாரம் செஞ்சாங்க இல்லையா, அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்கிற காரணத்தினால நிறைய செல்வத்தை வச்சிருக்கிற எத்தனை ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இஹ்சான் செய்யலாமே, அவங்களுக்கு உபகாரம் செய்யலாமே என்று காரூனிடத்தில் அவ்வளவு நல்லோர்கள் நண்பர்கள் பேசுவாங்க. அது அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். அவன் இறைவன் நமக்கு இஹ்சான் செய்கிறான். எவ்வளவு இஹ்சான் செய்யறான். நமக்கு கீழே உள்ளவங்களை பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு இஹ்சான் இருக்குன்னு தெரிஞ்சிடும். மேல் உள்ளவங்களை பார்த்துட்டு உலகம் பேசிட்டே இருக்கும். நாளைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை எப்படி அடுத்த ரசூலை உணர்த்துவாங்க. உலக விஷயத்துல நீங்கள் எப்போதுமே மேல் உள்ளவங்களை பார்க்காதீங்க, கீழே உள்ளவங்களை பாருங்கிறான் மாணவி சொல்லலாம். உலக விஷயம் வந்துட்டாங்க, எப்பவுமே மேல உள்ளவங்களை பார்க்கக்கூடாது. மேல உள்ளவங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு அல்லாஹ் செஞ்ச ஞாபகத்தை ஃபுல்லா கண்ணில் மறைஞ்சு போயிடும். அவன் அல்லாஹ்வை குறை பேசிக்கிட்டு இருப்போம், படைத்தவனை குறை பேசிக்கிட்டு இருப்போம். அதே நேரத்தில் அவன் நன்றி கட்டவனை மாறிடுவோம். குர்ஆன் நன்றி கட்டத்தனமாக வாழ்வதை பல இடங்களில் நேரடியாகவே தடை செய்கிறது. நீ நன்றியோடு வாழும் குர்ஆன்ல பல இடத்துல நல்லா பேசியிருக்காங்க. அப்ப நமக்கு உலகத்துல மேலுள்ளவங்க பார்த்தோன்னீங்க, ஒரு ஆள் 4 நாள் செல்வந்தா இருக்கிறாரு, பெரிய கோடி சொல்ல பார்த்தோன்னீங்க, நம்மகிட்ட கோடி இல்லையே, நம்மள அல்ல எப்படி வச்சிருக்காங்கன்னா அப்படி அல்லா எப்படி வச்சிருக்கான், அல்லா எப்படி வச்சிருக்கான் அப்படி அல்லா அப்படி இறங்கி பேசுற மாதிரி வரும். நமக்கு கீழே உள்ளவங்க பார்த்தோன்னீங்கன்னா வீடே இல்லாமல் நம்ம ஊருக்கு வச்சிருக்கிறானே, அல்ல நம்ம சிறப்பாக வச்சிருக்கிறான், அவருக்கு அந்த வீட்டில் நமக்கு தந்திருக்கிறானே, நல்லா சிறப்பாக வச்சிருக்கிறான். எல்லாருமே வீடு இல்லாதவர் கூட அவருக்கு கீழே உள்ளவங்க பார்க்கணும். அந்த ஏற்றத்தர வச்சுக்கா பார்த்தீங்களாங்க, இல்லை நிற்கு பார்த்துங்க, சும்மா நாங்கள் ஏற்றத்தர வைக்கல, எல்லாருமே எல்லோருமே தனக்கு கீழே உள்ளவங்களை பார்க்கணும். பெரும்பாலான சொல்லியிருந்த வழி அது. அதே நேரத்தில் மார்க்க விஷயம் வந்துவிட்டால் நீங்க கீழே உள்ளவங்களை பார்க்காதீங்க, மேல உள்ளவங்களை பாருங்க. பெருமான சகாசம் சொல்றாங்க. இப்போ நீ அதுக்கு இங்க உள்டா போகக்கூடாது. இங்க நம்ம என்ன செய்யணும், மேல உள்ளவங்களை தான் பார்க்கணும். மேல அந்த வணங்குறாங்க, நம்ம கம்மியாக தானே வணங்குறோம், நம்மளும் அந்த மாதிரி வணங்கணும். வணக்க வழிபாடுகள் இல்லை, நமக்கு மேல உள்ளவங்களை நம்ம பார்க்கும் போதுதான் நம்மகிட்ட உள்ள அந்த வணக்க குறைபாடுகளை பற்றி அது செய்யணும். நம்ம கீழே உள்ளவங்களை பார்த்துங்க, அவனுக்கு நம்ம பரவாயில்லை அப்படி போயிடும். அவன் தொழுவே இல்லை, நம்மளால ஒரு 2 வருஷம் தொழுவாங்க, அக்கல்ல ஒரு நாளைக்கு 5 வருஷம். இவர் ஏதோ ஒரு 2 வருஷம் தொழுகிறாரு. இவர் என்ன நினைப்பாரு, அவன் தொழாமல் இருக்கிறான், நம்ம தான் 2 வருஷம் தொழுகிறோமே, எப்படியாவது எல்லாம் நமக்கு நம்ம கொடுத்துருவான், இப்படி சிந்திக்க தோணும். அதனால தான் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மார்க்கம் என்று வந்தால் மேலுள்ளவங்களை பாருங்க, கீழுள்ளவங்க பார்க்காது. உலகம்னு வந்தா நீ கீழுள்ளவங்களை பாருங்க, மேலுள்ளவங்களை பார்க்காது. இந்த தத்துவம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2ஐயும் சரியாக கடைபிடிச்சுனீங்கன்னா நன்றி உணர்வு வாழ்க்கணும். உலக விஷயத்துல எல்லாரும் சொல்லிட்டு கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா அப்பொழுதும் நாம் அல்லாஹ் இடத்துல நன்றியா இருக்கும். மார்க்க விஷயத்திலையும் நாம் பெருமானத்தை சொல்லிட்டு கடைபிடிச்சோம்னா அப்பொழுதும் அல்லாஹ் இடத்துல நன்றியோட இருக்கும். அப்ப நன்றி உணர்வு என்பது இஸ்லாத்தில் மிக முக்கியமானது. இந்த நன்றியை எப்படி வெளிப்படுத்துறது? இப்ப அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை அப்படி செய்யணும். இப்ப அல்லாஹ் நமக்கு நிறைய செல்வத்தை தருகிறான், நிறைய நேமத்துகளை தருகிறான் என்றால் நமக்கு உதவி கேட்டு வராங்க, தேவைகள் வராங்க, அவங்களுக்கு ஒரு உதவி ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கும் போது அது நம்ம செய்யறது பார்த்தீங்களா, இவர் அல்லாஹ்வுக்கு செய்யற நன்றி. இந்த வாங்கினர் பாருங்க, உதவி பெற்றார் பாருங்க, உதவி பெற்றவர் உதவி யார் செய்தாங்களோ அவங்களுக்கு நன்றி கட்டமாக இருந்தக்கூடாது, அவங்கள்ட்ட நன்றி மறந்து வாழ்ந்துடக்கூடாது. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மல்லா யஷ்குருன்னாக லா யஷ்குருல்லாஹ். யார் மக்களுக்கு நன்றி உடையவராக இல்லையோ அவர் அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்தியவராக ஆக மாட்டார். அப்ப மக்களுக்கு நாம் நன்றி உடையவராக வாழ வேண்டும். மக்களுக்கு நன்றி உடையவராக நாம் வாழ்கின்ற பொழுதுதான்
அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலாக ஆக முடியும் என்கிறார்கள் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல்வேறு ஹதீஸ் கிதாபுகளில் வருகிறது. நல்ல கவனிங்க. நான் தொழுகிறேன், நான் நோன்பு நோக்கிறேன், நான் ஜக்காத் வழங்குகிறேன், நான் எல்லாம் செய்கிறேன், நான் அல்லாஹ்வுக்கு நன்றியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம அதை மட்டும் நினைச்சிடக்கூடாது. அதை மட்டும் நினைச்சிடக்கூடாது. நம்ம ஒரு ஆளுக்கு உதவி பெற்றோம், உதவி பெற்றோமா இல்லையா, யார் உதவி செஞ்சாங்களோ அவங்களுக்கே நன்றியுடனா இருக்கிறோம். அவங்கள்ட்ட நன்றியுடனா இருக்கும்போது தான் இவர் அல்லாஹ்வுக்கு செஞ்ச நன்றி பரிபூர்ணமடையும். ஏன்னா பெருமானத்தை என்ன சொல்றாங்க, மக்களுக்கு நன்றியா இல்லைன்னா அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவராக ஆக மாட்டார். மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவங்க எவ்வளவு தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பல்வேறு ஹதீஸ் கிதாபுகளே வரவும் செய்யுது. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சமயம் இப்படி சொல்றாங்க, மன் ஊதிய இலைஹி மஅரூஃப் யா ஆயிஷா அப்படின்னு சொல்றாங்க. யா ஆயிஷா, ஆயிஷா அம்மா அவர்களே, இதா ஹஸரல்லாஹு வல் ஸலாயிக யௌமல் கியாமா, கியாமத் நாளிலே அல்லாஹ் தஆலா மனித இனங்களை மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று கூட்டும் பொழுது, நாளைக்கு மஹ்ஷர்ல அல்லாஹ் தஆலா படைப்பினங்களை மனித இனங்களை ஒன்று கூட்டும் பொழுது, அப்பொழுது ஒரு அடியானிடத்திலே அல்லாஹ் சொல்லுவான். எந்த அடியான் அப்படின்னா அடுத்தவர்களிடத்திலிருந்து உதவி பெற்றிருப்பார்கள். உதவி பெற்றவர் அந்த உதவி பெற்ற அடியான் அல்ல தனியாக கூப்பிட்டு கேட்பான், ஹல் சக்கரத்தபு, ஹல் சக்கரத்தபு, உனக்கு யார் உதவி செய்தாரோ அவருக்கு நீ நன்றி செலுத்தினாயா, நன்றியை இருந்தாயா, நன்றி செலுத்தினாயா? கேள்வி அல்ல இப்படி கேட்கிறோம். உனக்கு யார் உதவி செய்தாரோ அவருக்கு நீ நன்றி செலுத்தினியா? அப்ப அந்த அடியார் வருவானா, அயவத்தி என் இறைவா அழித்து அன்னதானிக்க மிக்க அவர் மூலமா எனக்கு உதவி கிடைச்ச, அது கூட மூலமாக கிடைச்ச உதவி, அது உன்னுடைய நாட்டில் தானே மூலமாக கிடைச்ச உதவி தானே அப்படின்னு நான் விளங்கினேன். எனவே ஒரு சக்கரம் சுக்க அழகி அந்த நன்றிக்கு நான் உனக்கு தான் நன்றி இருக்குன்னு அவருக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா அடுத்த உதவி செய்யறாங்கதான், அவருமா எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிச்சுதான், ஆனா அது கூட மூலமா தானே, எனவே உனக்கு தான் நன்றி இருக்குன்னு அவருக்கு செய்யல. அப்ப அல்லாஹ் சொல்றான், எனக்கு செய்யலையா, லம் தஷ்குருனி, அப்படி எனக்கு நன்றி செலுத்துறப்பா பாருங்க. இதான் லம் தஷ்குர் மன் அஜ்ரைத்து தாலிக அலா யதைஹி, நான் நன்றி செலுத்துறேன்னா அது யார் கரத்தின் மூலமாக நான் உனக்கு தருகின்றேனோ, உனக்கான ஒரு உதவியை, உனக்கான ஒரு தேவை நிறைவேறுதலை நான் யாருடைய கரத்தின் மூலமாக உனக்கு தந்தேனோ அவருக்கு நீ சரியா நன்றி செலுத்தல சொன்னா நீ எனக்கு நன்றி செலுத்துறப்பா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு மறுமையில உதவி பெற்றவர்கள் அதற்காக நன்றி செலுத்தாமல் வாழ்ந்திருந்தால் அப்ப அந்த அடியார்களுக்கு அல்லாஹ் சொல்றான். அதைத்தான் அப்புறம் நன்றி தவறாக வருது. அதைத்தான் பெருமான தலைவர் சொல்றாங்க, மல்லம் யஷ்குரின்னாக யஷ்குரின்னாக, யார் மக்களுக்கு நன்றியுடையவா இல்லையோ அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறாங்க ஆக முடியாது என்றார்கள் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் தலைவர் சொல்லுவோம், உங்களுக்கு ஒரு ஆள் ஒரு நல்லது செய்யறாங்க, மன் சனஅ இலைக்கும் மஅரூஃபன், உங்களுக்கு ஒரு ஆள் ஒரு நல்லது செய்கிறார், அது மாதிரி நீங்களும் அவர்களை நல்லது செய்யுங்க, நீங்களும் செய்யுங்க. அவருக்கு பகரம் செய்யறதுக்கு உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை என்றார். அப்படி என்ன செய்யணும்? ஒரு ஆள் நமக்கு ஒரு உதவி செய்யறாரு, திரும்ப அவருக்கு அதே மாதிரி நம்ம ஏதாவது வகையில செய்யணும், செய்யற அளவுக்கு நம்மகிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னா என்ன செய்ய வேண்டும்? தலைவர் சொல்றாங்க, உலகு நீங்க ஒன்றும் செய்ய மாட்டான், அல்லாஹ் அவருக்கான துவா செய்யும். எந்த அளவுக்கு துவா செய்யணும்? அத்தா தரவு அன்னது தனது காப்பட சுமூகம், நீங்கள் அவருக்கு பகரம் செய்து விட்டீர்கள் நீங்க நினைக்கிற அளவுக்கு, சும்மா ஒரு தடவை அவருக்காக அதிகமாக நம்ம துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம மனசுல திருப்பி வரணும், அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, நம்ம கஷ்டப்பட்ட நேரத்தில் நம்ம தூக்கி விட்டுருக்கிறாரு, நம்ம கைவிடலை, நமக்கு அவருக்கு செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம துவா செய்வோம், அந்த துவா திருப்தி அடையணும். நம்ம அவருக்கு நன்றி செலுத்திட்டோம், நம்ம அவருக்கு பகரமா நம்ம என்ன செஞ்சிட்டோம் என்று நம்ம மனசு திருப்திப்படுகிற அளவுக்கு அவரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும், துவா செய்ய வேண்டும் என்கிறார்கள் மாணவிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல இன்னொரு வழியை தனக்கு சொல்லுகிறார். ஒன்று துவா, இன்னொன்று யார் நமக்கு உதவி செய்கிறார்களோ அவரை பிறரிடத்தில் புகழ்ந்து பேசுகிறது.
எனக்கு ஒரு உதவி செய்ய நல்ல பண்ணுங்க. ஒருவரை புகழ்ந்து பேசுகிறது மாறுக்காமல் வச்சுருக்கேன். குறிப்பாக நமக்கு யார் நமக்கு உதவி செய்தார்களோ அவர்களுடைய புகழை என்று சொல்லணும். அதாவது மனசுல எல்லாம் கேட்டீங்கன்னா, நமக்கு யாராவது துரோகம் பண்ணுறதுங்கிறேன், துரோகம் செஞ்சிடாதுன்னா மாத்திராலும் தான் சொல்லிடுவோம். எனக்கு அவன் துரோகம் பண்ணான். இது மனித இயல்பு. எல்லாத்துக்கும் யாரை பார்த்தாலும் சொல்லிடுவோம். நமக்கு ஒரு ஆள் பெருசாக ஹெல்ப் பண்ணாதுங்கிறேன், அவரை பற்றி யார்த்தையும் மூட்டி காட்ட மாட்டோம். நல்ல மனசுங்க, இந்த மாதிரி செஞ்சிருக்காருங்க, நல்ல மனசுங்க, நல்ல ஹெல்ப் மேட்டு, எப்போ உதவி கேட்டால் போய் செஞ்சிருவாரு. அப்படி எல்லாத்தையும் சொல்ற பழக்கம் எல்லாமே இல்லை. ஆனால் பெருமான கலாச்சாரம் சொல்றாங்க, அந்த புகழ்ற பழக்கம் வேணுங்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கோச்சி ஆத்மான் ஒரு மனிதனுக்கு ஒரு கொடுத்து உதவுகிறார். கொடுத்து உதவுகிறாரா இல்லையா, திரும்ப அவருக்கு கொடுப்பதற்கு ஏதோ ஒரு வகையில் இருக்குமையானால் அதை மாதிரி பகனமா செய்யுங்க. ஒவ்வொரு செஞ்சிருக்கு நமக்கு கொடுத்து உதவியருக்கு நம்ம எதுவும் செய்ய இல்லை அப்படின்னு சொன்னா அது இருக்கு. அவரை புகழட்டும் பெருமான இடத்துல சொல்றாங்க. அப்ப புகழ்கிறதுல தனியா உட்காந்து போனது அது பார்த்து சொல்றது வெறுமனே தனியா மனசுக்குள்ள போனதுல புகழ் கிடையாது. ஒரு ஆளுடைய புகழ் எப்படி வெளிப்படும் கேட்டா அதுதான் சொல்றதுதான். அப்ப புகழுக்கு பெருமான கடன் சொல்றாங்க. பகிர்ந்தா எவர் தனக்கு உதவியவரை புகழ்கிறாரோ பக்கத்து சக்கர அவர் அந்த மனிதருக்கு நன்றி செலுத்தியவர். அடுத்து நபிகரம் சொல்றாங்க, இங்கதான் கவனிக்கணும். ஒமன் கத்தம பக்கத்து கம்பர, ஒமன் கத்தம பக்கத்து கம்பர, எவர் தனக்கு உதவி செய்தவரை அந்த உதவியை அவருடைய புகழை அடுத்தவர்கள் சொல்லாமல் மறைத்து வாழ்கிறார்களோ அவர் நன்றி கட்டத்தனமாக இருக்கின்றார். எவ்வளவு சொல்றாங்க. அப்ப நம்ம எப்படி வாழ்றோம், மேல் மாற்றமும் நம்மளோட செயல்பாடு அமைஞ்சிடும். என்னன்னா, நமக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க, அநியாயம் பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்துலையும் வெளியேறோம். உதவி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் சொல்ல மறந்துடுறோம். அதற்காக நம்ம செய்யக்கூடாது. ஒமன் கசமன் பக்கத்து கப்பாரு, யார் தனக்கு உதவி செய்தவரை மறைக்கின்றாரோ, அந்த உதவியை மறைத்து வாழ்கின்றார்களோ அவர் நன்றி கட்டத்தனமாக தான் இருக்கிறார் என்று பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சமயம் முஹாஜிர் சஹாபாக்கள் இவங்கெல்லாம் மதீனாவுக்கு வரும்போது கையில் எதுவுமே இல்லாமல் வந்தாங்க. வெறும் ஏழைகளாக வந்தாங்க. நாடு அற்றவர்கள் இன்னைக்கு கூட என்ன சொல்லுவாங்க, ஒரு நாடு அற்று வர்றாங்க இல்லை, தமிழக சொல்லுவாங்க அகதிகள் சொல்லுவாங்க. உண்மையிலேயே அந்த முஹாஜிர் சஹாபாக்கள் அகதிகளாக தான் மதீனா சொன்னாங்க. சொந்த வீடு கைப்பற்றப்பட்டது, சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டது, சொந்த ஊரு கைவிடப்பட்டது, எல்லாத்தையும் இழந்து ஒண்ணுமே இல்லாம அகதிகளாக முஹாஜிர் சஹாபாக்கள் மதீனாவுக்கு வருகின்ற பொழுது மதீனத்து மக்கள் அன்சாரி தோழர்கள் கை கொடுத்தார்கள் மாத்திரமல்ல, தோல் கொடுத்தார்கள் மாத்திரமல்ல, சொத்துக்களை கொடுத்து பணக்காரர்களாக மாற்றினார்கள். பெரிய செல்வனாக முஹாஜிர் சஹாபாக்கள் எல்லோருமே எந்த ஒரு புதிய ஊருக்கு போறோம், வேலை வாய்ப்பு வேலை வாழ்வாதாரத்துக்கு வேலை வந்தாங்க. அன்சாரி தோழர்கள் பெரும் பெரும் செல்வங்களை வாழ்ந்திருக்கிறாங்க, தோட்டம் துறவுகள் இருந்திருக்கிறாங்க, பேருக்கு தோட்டம் அதிகம் அன்சாரிகள். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தோட்டம் துறவுகள்ல அவங்க வேலைக்கு வச்சு தோட்டம் துறவுகள்ல பொதுவாக அந்த செலவு பண்ணுறாங்க. ஒரு விவசாயம் சொன்னா விவசாயம் சும்மா விதை போட்டா மட்டும் பண்றாங்க, அதுக்கான செலவு இருக்குது இல்லை. அந்த எல்லா செலவினங்கள் தண்ணி பாய்ச்சல் எத்தனை செலவுகள் இருக்குது, எவ்வளவு செலவு, அத்தனை செலவுகளுக்கும் யார் பொறுப்பு இருக்கிறா அப்படின்னா அன்சாரிகள். என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க வேலை மட்டும் பாருங்க, தோட்டம் தரவுல விவசாயிகள்ல வேலை பாருங்க, சரிங்களா? என்ன செலவு நாங்க பார்த்துக்கிறோம், அதுல என்ன லாபம் வருதோ அதுல நாங்க ஒரு பங்காளியாக்குறோம், உங்களை நாங்க பங்காளியாக்குறோம். இது யாருக்கு சொல்ல முடியும்? வருமானத்துல உங்களை கூட்டாளியாக்குறோம். நாங்க அவங்க வேலை தான் பார்க்குறாங்க, கூலி கொடுத்துட்டு போயிடலாம். நம்ம விவசாயிகளை வச்சிருக்கிறோம், எல்லாரும் நம்ம சொந்தமான நிலம், நம்ம விவசாயிகளை வச்சிருக்கிறோம், தோட்டங்கள் வச்சிருக்கிறோம். ஒரு ஆள் வேலை பார்த்து கொடுக்குறாங்கன்னா கூலி தானே கொடுப்போம், வரக்கூடிய லாபத்தில் எப்படி சேர்ந்து கொடுப்போம். அன்சாரி தோழர்களை முஹாஜிர் சஹாபாக்கள் திகைச்சு போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஹாஜிர் சஹாபாக்கள் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, மா ஐனா கௌமன் அபுதலத்தில் கபீர் உலக அஹ்சன முவாசாத்தத்தின் கலீல். செல்வங்கள் நிறைய இருக்கின்ற பொழுது மாறி வளரக்கூடிய ஒரு சமூகத்தை, செல்வமே இல்லாவிட்டாலும் கூட ஒற்றாமையாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம்
இந்த அன்சாரிகளை விடவும் சிறந்த ஒரு தத்துவத்தை நாங்கள் கண்டதில்லையே. இந்த அன்சாரிகளிடத்தில் செல்வங்கள் நிறைய இருந்தாலும் மாறி வளர்க்கிறார்கள் எங்களுக்கு. அவர்களிடத்தில் செல்வம் குறைவாக இருந்தாலும் கூட ஒத்தாசையாக எங்களுக்கு இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய உயர்ந்த பண்பு! இவர்களை விடவும் இந்த குணத்தில் சிறந்தவர்களை எங்கள் வாழ்வில் நாங்கள் கண்டதில்லையே. தோட்ட துறவுகளிலே விவசாயத்தினுடைய செலவுகள் எங்களுக்காக அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள். செலவு அவங்க பார்த்துக்கிறாங்க. அசரக்கூடாப்பில் மகனடி. ஆனால் அந்த தோட்டங்களிலே அந்த விவசாயங்களில் வரக்கூடிய மகசூலிலே லாபங்களிலே வருமானங்களிலே எங்களை கூட்டாளியாகிறாங்க. எங்களை கூலிகாரமாக்கல, கிடைத்த லாபத்தில் பங்காளியாகிறாங்க. எவ்வளவு பெரிய குணம், எவ்வளவு உயர்ந்த குணம்! இதுக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்வது? நாங்கள் செய்கின்ற எல்லா நன்மைகளையும் இந்த அன்சாரி தோழருக்கு இது பெருவாக எங்களுக்கு பயமா இருக்கு. நாங்கள் செய்ய நன்மை உள்ள அப்படி போயிருமோ எங்களுக்கு பயமா இருக்கு. அவ்வளவு எங்களுக்கு செய்கிறார்களே, அவ்வளவு எங்களுக்கு உதவுகிறார்களே. முஹாஜிர் சஹாபாக்கள் ஒரு இடத்துல பயந்து வியந்து விமான செலவு என்ன உடனே அப்ப மாணவி செலவு சொன்னாங்கன்னா அப்படியெல்லாம் உங்களை நன்மை யாரும் கொண்டு போக மாட்டாங்க. ஆனா நீங்க ஒரு காரியத்தை செய்யணும், இல்லைன்னா உங்க நன்மை போயிடும். என்ன சொல்றாங்க? நீங்கள் உங்களுக்கு உதவிய அந்த அன்சாரி தோழர்களுக்காக நீங்கள் துஆ செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம், உங்களுக்கு உதவிய அந்த அன்சாரி தோழர்களை நீங்கள் புகழ்ந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் உங்கள் நன்மையை அறிவித்து போக மாட்டாங்க. அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கு உதவியவர்களுக்கு நம்ம நன்றி செலுத்தலை அப்படின்னு சொன்னா, அவங்களை புகழலை அப்படின்னு சொன்னா, அவங்களுக்காக துஆ செய்யலைன்னு சொன்னா நம்மளுடைய நன்மைகளில் குறைபாடு ஏற்படும். அதனாலதான் முஹாஜிர் சஹாபாக்கள் பயந்தாங்க. எங்க நன்மை போயிருமோ பயப்படுறோம். அப்ப நபிகள் என்ன சொன்னாங்க? எப்போ போவோம்? நீங்க துஆ செய்யாட்டா, அவங்களுக்கு புகழாட்டா, நீங்கள் அவர்களுக்காக துஆ செய்யும் காலமெல்லாம், நீங்கள் அவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு உண்டான கூலி அது குறையாது போகாது என்று மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பஸ்தாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பல்வேறு நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக ஒரு பழக்கமாயிட்டாங்களே அது காலத்துக்கு விரும்புகிறார். நம்ம சல்லல்லாஹு நமக்கு அம்மா சொல்லி தராங்க. நமக்கு யாரும் உதவி செய்யலாம் அப்படின்னா, யாராவது உதவி செய்தால் அவர்களுக்கு ஒரு மனிதன் இப்படி சொல்லட்டும், ஜஸாக்கல்லாஹு கைரன், ஜஸாக்கல்லாஹு கைரன், அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த பகரத்தை கூடியாக நடக்குமாக துஆமானவர். இப்போ நம்ம வெறுமனே நன்றி, அது துஆ கிடையாது. வெறுமனே நன்றி அப்படின்னா அது துஆ கிடையாதுங்க. ஆனா இது ஜஸாக்கல்லாஹு கைரன் சொல்லும்போது துஆவாகவும் மாறுது, புகழாகவும் மாறுது. ஏன்னா அல்லாஹ் உனக்கு சிறந்த பகரத்தை கலந்துமாகன்னு சொல்லும் போது அவன் நமக்கு நல்லது செஞ்சதே கூட அவரே சொல்லுவோம். செஞ்சது அவர் சொல்றமா இல்லையா? அது ஆனது இல்லை, எடுத்து சொல்ல மாட்டார் அந்த வார்த்தையை. அப்போ அவன் நமக்கு உதவி செஞ்சது சொல்லுவோம், அவர்கிட்டே சொல்லுவோம். அது புகழாகவும் மாறு. ரெண்டாவது என்ன? அது துஆவாகவும் மாறு. அப்போ மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்து நன்றி நமக்கு உதவியவர்களுக்கு சரியா நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அழகான ஒரு வழிமுறை கற்றுத் தருகிறார்கள். எந்த ஒரு மனிதருக்கு ஒருவர் நல்ல காரியம் செய்கின்றாரோ அப்படி நல்லதை செய்தவருக்கு உதவி பெற்றவர் ஜஸாக்கல்லாஹு கைரா, அல்லாஹ் உனக்கு சிறந்ததை கூலியாக தருமாக என்று சொல்வாரையானால் அபுலரப்பிட்டனா அவர் கரெக்டா துல்லியமாக அவரை வந்து அவர் புகழ்ந்து விட்டார். அவர் புகழும் ஆகிவிட்டது, இரண்டாவது துஆவும் ஆகிவிட்டது. நான் சொன்ன ஹதீஸ் வந்து திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு யாரு ஏதாவது நல்லது செய்தாங்க உடனே அவருக்கு வந்து பகரம் செய்வாங்க. அந்த பகரத்தை செஞ்சு நன்றி உணர்வு வெளிப்படுத்துவாங்க. உலகத்தில் மிகப்பெரிய நன்றி உணர்வோடு முழுமையான நன்றி உணர்வு வாழ்ந்தவர்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸில் வருகிறது, வரலாற்றில் வருகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர் நடைபெற்ற சமயத்தில் பத்ரில் வெற்றி எதிரிகள் வந்து ஒரு 70 பேருக்கு கைது செய்யப்படுறாங்க, கைதிகளாக இருக்கிறார்கள். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கைது செய்யறதுக்கு முன்னாடி போர் நடைபெறுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள். கைதிகளுக்கு கிடைச்சது, எதிரிகள் கொல்லப்பட்டது ரெண்டாவது.
போர் நடக்கும்போது விமானத்தை அறிவித்தாங்க. இன்னைக்கு அதை அரசு அந்த விசாரம் என் பணியாற்றின் வைரியும் தன் ஒவ்வொரு குருடன் அருமை தோழர்களே, இதோ நம்மை எதிர்ப்பதற்காக வந்த 1000 படைகள் எல்லோருமே நம்ம எதிர்க்க வரவில்லை. 1000 பேர் வந்திருக்காங்க, எல்லோரும் நம்ம கொள்ள வந்தவங்க கிடையாது. இதில் சிலர் நிர்பந்தமாக அழைக்கப்பட்டிருக்கார்கள். அவர்களுக்கு நம்மளை கொள்ளணும் என்ன கிடையாது. அவர்களுக்கு நம்மளை கொள்ளணும், நம்மளை சண்டை போடணும், போர் செய்யணும் என்ற எந்த தேவையும் இல்லை, எந்த எண்ணமும் இல்லை. நிர்பந்தமா வந்தே ஆகணும் என்று அவனை இழுத்து கூட்டு வந்திருக்கிறார். அப்படி சிலர் இருக்கிறார்கள். வலுவாசி குடும்பத்தை சார்ந்தவர்களை கொண்டு இருக்கிறார்கள், மற்ற குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று பெருமானார் சொல்றாங்க. இந்த எதிரிப்படையில் வலுவாசின் குடும்பத்தை யார் கண்டாலும் அது கொண்டுறாங்க. எதிரில் நிற்பாரு, சண்டை தான் போடணும், நிர்பந்தம் கூடுவதற்காக உங்க மாலைக்கு எதிரில் வைக்கிறாங்க, நினைச்ச வெட்டிடலாம், கொன்றாங்க. அடுத்து சொல்றாங்க, ஒமன் லக்கிய அபல் பக்தரி பலாயத்துல்ஹு, உங்களில் யார் அபுல் பக்தரி என்ற மனிதரை இந்த யுத்தகலத்தில் சந்திப்பாரோ யாரும் அபுல் பக்தரியை கொண்டு விடாதீர்கள். அபுல் பக்தரை உழவுகிறார். ஒமன் லக்கிய அல் அப்பாஸ் அம்பர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலாயத்துல்ஹு, யார் இந்த யுத்தகலத்திலே என் தச்சா அப்பாஸ் அவர்களை பார்க்கிறீர்களோ அவர்களும் அப்பாஸை கொண்டு விடக்கூடாது. அப்பாஸ் வெளியிடாங்க, இப்ப அப்பாஸ் வெளியிடலாம் நபிதா வெளிச்சா பாப்பாவோட உடன் பிறந்தவர். அப்பாஸ் வெளியெல்லாம் பதில் போர்ல எதிர் பண்ணியிருக்கிறது. ஆனா சந்தைக்கு போறது அபூஜல் ரொம்பவே இழுத்து கொண்டு வந்தான். பல பேர் ரொம்ப இழுத்து கொண்டு வந்தது. அதுல ஒண்ணு அப்பாஸ் வெளியெல்லாம் அந்த நேரத்தில் அவர் இஸ்லாத்துல வந்து பகிரங்கமா அறிவிக்கல, இஸ்லாத்தை பகிரங்கமா ஏற்றுக்கல. அப்பாஸ் வெளியெல்லாம் அவர் கைது செய்யப்பட்டாரா இல்லையா, அந்த கைது செய்யப்பட்டது அப்பாஸ் அதுக்கு பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். அப்பாஸ் வெளியெல்லாம் பொருள் வரல, சண்டைக்கு வரல. அதனால பெருமானார் சொன்னாங்க, ஓமன் லத்திய அப்பாஸ யார் எனது தச்சா அப்பாஸ் அவர்களை சந்திப்பார்களோ பலா என்று சொல்வோம், நீங்கள் அவரை கொண்டு விடாதீர்கள். வகிந்தவு இன்னமாவு புரிந்த புஸ்தகரமன், ஏனென்றால் அவர்கள் எல்லோருமே நிர்பந்திக்கப்பட்டு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்மளோட சந்தைக்கு வரல சொல்லுவாங்க. இப்ப பனுவாசி நபிதாசர்கள் குடும்பம் பனுவாசி. இப்ப பனுவாசிக்குள்ள அதாவது நபிதாசர்கள் இந்த கிளைகள் இருக்குல்ல, குறைச்சி பனுவாசி இல்லையா நாசிக். இப்ப அதுல வந்து குபுர்ல இருப்பாங்கல்ல, குபுர்ல இருக்கும்போது அவங்க யாருமே நதியை போடணும்னு நினைக்கல, யாரும் நதியை போடணும்னு நினைக்கல. அவங்க பதில் போருக்கு வந்தா அவங்க இஸ்லாத்தை அழிஞ்சாலும் பெருமானத்தை கொலை செய்யணும் இன்னைக்கு என்னன்னா கிடையாது. அவங்க பேசாம இருந்தாங்க. அபூஜகள் என்ன பண்ணா அப்படி இழுத்து கொண்டு வந்தான். அப்போ குடும்பம் என்கிற அடிப்படையில, ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு சந்தைக்கு வரல என்ற அடிப்படையில வேண்டாம். அப்பா சொல்லியிருந்தாலும் அவங்க நம்பி உறவு என்பதை தாண்டி அவருக்கு சந்தைக்கு வரல, வம்படியே இழுத்து வரப்பட்டாங்க, வேண்டாம். அபுல் பக்தரி என்பவரை ஏன் சொல்லக்கூடாது. அபுல் பக்தரி யார் காண்கிறாரோ அவர் அபுல் பக்தரியை இந்த யுத்த காலத்தில் கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்வார். ஏன் கொல்லக்கூடாது? வரலாற்று ஆசிரியர் அல்லாஹ் இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதற்கான வரலாற்று பின்னணி பதிவு செய்கிறார். என்ன வரலாற்று பின்னணி பதிவு செய்கிறார்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் பக்தரியை பதில் போன்றதற்கு கொல்ல வேண்டாம் என்று தடை சொன்னதுக்கு என்ன காரணம் கேட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கின்ற பொழுது கடுமையா கஷ்டப்பட்டாங்களா? நபி தோழர்கள் மக்காவில் வாழும்போது கடுமையா கஷ்டப்பட்டாங்களா? அந்த நேரத்துல அபுல் பக்தரி முஸ்லிம்களுக்கு குறிப்பாக பெருமானார் அவர்களுக்கு எந்த தீயும் செய்யவில்லை. அவர் வந்து ஒரு வேலையோடு இருக்கார். அவர் யாருக்கும் கெடுதி செய்யலை. ஒருவர் நமக்கு கெடுதி செய்யாமல் இருந்தாலும் நல்லதில்லைங்க. ஒரு கூட்டமே சேர்ந்து கெடுதி செய்யுங்க, ஒரு இனமே சேர்ந்து ஒரு இனத்தை அழிக்கணும்னு நினைக்கிறது. அப்ப அந்த இனத்தில் உள்ளவர் நமக்கு கெடுதி செய்யாமல் இருக்கிறாருன்னா எவ்வளவு உபகாரது. அப்ப மக்களுக்கு காவிர்கள் முஸ்லிம் சமூகத்தை ஒட்டுமொத்தமாக அழித்தே ஆக வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்த அந்த வேலையில் கடுமையாக ஏழ்மை சகாபாக்களை, அப்பாவி சகாபா பெருமக்களை கடுமையாக சித்திரவதை செய்து கொலை செய்து கொண்டிருந்த அந்த வேலையில் அபுல் பக்தரி என்கிற ஒரு மனிதர் மாணவியர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொந்தரவு தரல, மற்றவர்களுக்கு தொந்தரவு தரல. மற்றவர்களுக்கு மூலமாக கிடைத்த எந்த ஒரு தொந்தரவும் இவர் மூலமாக கிடைக்கவில்லை.
தெளிவு படி போலாங்க ஒழுங்கு ஆண்டு உசைக்கும் இயக்கிறவும் எல்லாம் இவரு இந்த வரலாற்று ஆசிரியர் அந்த வரலாற்றை பற்றி செய்கிறார். இன்னொரு கூடுதல் தகவல் சொல்றாரு. என்ன கேட்டீங்கன்னா, இந்த மக்காவில வரலாற்றை வாழும்போது இஸ்லாமிய வளர்ச்சியை தடுப்பதற்கு பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மிரட்டல் நிறைய நடக்கும். பொதுவாக ஒரு வளர்ச்சியை தடுக்கணும்னா மிரட்டல் வரும், சில தடைகள் வரும். அதில் பெரும்பாலும் என்ன பொருளாதார தடை இந்த மாதிரி வருமா இல்லையா? மாணவி தலைவர்களையும் அவர்களையும் சகாப பெருமக்களையும் நேரத்தில் 3 ஆண்டு காலங்கள் சிறப்பு அபித்தாலின் என்கிற ஒரு கணவாயில அவங்கள ஒதுக்கி வச்சாங்க. மக்கா ஊருக்கு அவுட்டர், ஊருக்குள்ள இருந்து வரக்கூடாது. எத்தனை வருஷம்? 3 வருஷம். சிறப்பு அபித்தாலின் என்கிற கணவாயில பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சகாபா பெருமக்களும் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். அது அந்த சட்டம் எழுதப்படுது மக்களுக்கு காப்பீர்கள். அப்போல தலைவர்கள் எங்கே எழுதி போட்டாங்கன்னா, காபாவுடைய அந்த காபாவுடைய மேல பெட்டி தொங்க போடுறாங்க சட்டத்தை எழுதி. 3 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கூட வெளிப்படலை. ஊர் நீக்கம், யாரும் கொடுக்கல் வாங்க வைக்கக்கூடாது, யாரும் உங்கள்கிட்ட சாப்பாடு கொடுக்க இதுன்னு எந்த ஒரு தொடர்பு திருமண தொடர்பு உட்பட எதுவுமே இருக்கக்கூடாது. 3 ஆண்டு 3 ஆண்டு என்று சொன்னது 3 ஆண்டுல முழுமையான 3 ஆண்டு சொல்றாங்க. ஆனால் 3 ஆண்டு காலம் நிர்ணயிக்கப்படலை. காலம் நிர்ணயிக்கப்படாத தடை உத்தரவு. அப்படி காப்பாள அதை கட்டி தொங்க போட்டுருந்தாங்க மக்களுக்கு காப்பீர்கள். அந்த நேரத்தில் இந்த 3 ஆண்டு முடிவு பண்ணீங்களா, அபூல் பக்தரை காண முடியல. என்ன ஒரு நமக்கு பிடிக்கலை என்பதற்காக வேண்டி ஒரு கூட்டத்தை எப்படி அநியாயம் பண்ணுவாங்க? சாப்பிட விடாம, தண்ணி குடிக்க விடாம, ஊருக்கு வர விடாம, உறவுகளை பார்க்க விடாம, சொந்த வீட்டில் வாழ விடாம என்னென்ன அநியாயம் பண்றாங்க? இது அவர்களும் கொடுக்க முடியாது. அபூல் பக்தரியார் அவர் புதிய கொள்கை அவர்களுக்கு ஏற்றுட்டு போகட்டும், அந்த கொள்கையை திருப்பி ஏற்றுட்டு போகட்டும். அதுக்காக அந்த சமூகத்தை அந்த கூட்டத்தை அந்த இடத்தை இப்படியே தொந்தரவு பண்ணுவாங்க, அநியாயம் பண்ணுவாங்க. அது அவருக்கு காண முடியல. ஆனால் அது பொறுத்திருப்பது முக்கியமான ஒரு மனிதர் மக்களுக்கு காரணங்கள் அவருடைய வாய்ப்பு கொண்டு வயல வந்து அப்போ அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா, நேராக போற கொதித்து எழுந்து 3 வருஷம் கட்டுப்படுத்தி முடியலை. சில பேர் வெகுண்டு எழுந்துருவாங்க, அடைக்கடைக்கு பார்த்து திரும்பி பொங்கிடும். வெகுண்டு எழுந்துட்டார். அந்த சட்டம் எழுதப்பட்டு தொங்கப்பட்டது அதை போய் கிழித்து போட்டார். அதை கிழித்தவர் யாரை கேட்டால் அதுக்கு ஒரு பெரிய சட்டையை மாறுது. அங்குள்ள மக்களுக்காக கொண்டு போடுவாங்க. என்ன ஏது என்னங்கிறது போதும், இதுக்கு மேலே என்ன போட்டு ஒரு கூட்டத்தை போட்டு அநியாயம் பண்ணுறது அப்படின்னு நிறைய சர்ச்சைகள் வழக்குகள் எல்லாம் நடந்து கடைசியில் அது எழுதப்பட்டுச்சு. பல எதிர்ப்புகள் வந்த பிறகு கைவிடப்பட்டுச்சு. அப்போ கைவிடப்பட்ட வருஷத்தை பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆண்டு. அப்போ 3 ஆண்டு காலங்கள் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்கள் நபித்தோழர்களும் ஷஹபா அலித்தாலின் என்கிற ஒரு பகுதியிலே, ஒரு கணவாயிலே, ஊருக்கு அவுட்டர் பகுதியில் அவருடைய ஊர் நீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். உணவு கொடுத்தவங்க அந்த நேரத்தில் சஹாபா பெருமக்கள் சொல்லுவாங்க, உணவு இல்லாமல் நாங்கள் எதை சாப்பிட்டோம்? இலைதலைகளை சாப்பிட்டோம். ஆட்டு புழுக்கைகள் போகிறதா எங்களுடைய பலத்தினர் போகும் தான் அதிக அந்த வார்த்தையை சொல்கிறேன். ஆட்டு புழுக்கைகள் போன்று எங்களுடைய பழங்கள் செல்லும். அந்த அளவு இலைதலைகளை நாங்கள் சாப்பிட்டோம். இன்னொரு சஹாபி சொல்றாரு, சஹாபி பேர் ஞாபகம் வருவாங்க, நான் வரலாறு சொல்றேன். இன்னொரு சஹாபி சொல்கிறார், அந்த நேரத்தில் அவருக்கு கடும் பசி. இந்த சஹாபி என்ன செய்ய தெரியல. அவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த சிறுநீர் கழிப்பதற்காக அவர் ஒதுக்குறார் ஒரு இடத்துல. அது ஒதுக்கும் போது சிறுநீர் கழிக்கிறார். அப்போ சத்தம் கேட்கும், ஒரு பொருளுக்கு நீர் படும்போது சத்தம் கேட்குமா இல்லையா? அது ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். ஒரு பொருள் மீது பட்டா காய்ந்த ஒரு பொருள்ல அந்த சிறுநீருக்கு அந்த பாயும் போது அது ஒரு சத்தம் கேட்கும். அந்த சகாஜிய உணவை என்ன சத்தம் கேட்கறது கூர்ந்து கவனிக்கிறார். பார்த்தா அது ஒட்டகத்தினுடைய தோல் இருக்குல்ல, ஒரு தோல், அந்த தோல் சின்ன தோல், ஒரு அது காஞ்சிக்கு அது கிடக்குது. அதை பார்த்துட்டு சொல்றாரு, எனக்கு பசியில் என்ன செய்யணும்னு தெரியல, ஏதாவது சாப்பிடணும். அந்த காய்ந்த அந்த தோலை நான் எடுத்து அதை நான் கழுவி அதை அரைச்சி தண்ணியில் போட்டு நான் குடிச்சேன். மனித உயிர் வாழ்றதுக்கு வேற வழியே இல்லைன்னா ஏதோ ஒரு வயசுக்குள்ள போகணும். உயிர் தற்காத்து கொள்வதற்கு நிர்பந்தமான சூழல்ல மனிதன் தள்ளப்படுவானே, ஆனால் சாமி எதை பார்த்தாலும் சாப்பிட போகணும். இப்ப அந்த சகாபி சொல்றாரு, திருநீர் பட்டதுன்னா அது எவ்வளவு பெரிய மன வேதனை, எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சதை அவர் சொல்றாரு.
அவளை கடுப்பதியில் நான் இருக்கேன், உயிர் போற பகுதியில் இருக்கேன். அப்போ அதுதான் எனக்கு கிடைச்சிச்சு. அதை எடுத்து அதை கழுவி அதை நான் தட்டி அதை அந்த தண்ணியில் கலக்கி நான் என்ன செஞ்சேன், குடிச்சேன், பசியை நான் கொஞ்சம் நேரத்தில் தற்காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாருன்னா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க சகாபாக்கள் மக்கள் அந்த நேரத்தில், எவ்வளவு அநியாயம் நடந்திருக்கு. அப்போ அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அபூ பக்கர் இருக்கிற அந்த ஒரு மனிதர் காசிராக இருந்தவர், அவர் விமான செலவாக இருக்கிறவர்களுக்கு தொந்தரவு பண்ணல, சகாபாக்களுக்கு தொந்தரவு பண்ணல. இன்னும் சொல்ல போனால் இந்த ஊர் வைக்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஒரு கூட்டத்தில் முதன்மையானவர் அபூ பக்கர். அங்க போய் என்ன பண்ணாரு, அந்த சட்டத்தை பாஸ் பண்ணி கிழிச்சு கொண்டாரு. அது எப்படி பண்ணலாம், பெரிய கருத்தையாகி அதுக்கப்புறம் அது அந்த கைவிடப்படுது. அப்ப அந்த நன்றி உணர்ச்சி மாநில சூழலாக பார்க்கறாங்க. அபூ பக்கரிய சலாத்தை கொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா வேற என்னமா இருக்க முடியும் காரணம், வரலாற்று பின்னாடி பார்த்தால் இதுதான் இருக்கிறது. அல்லாஹ் இப்படி சொல்றாங்க. அதுக்கு பிறகு அபூ பக்கருக்கு நடந்த சம்பவம் என்ன, அது நீண்ட சம்பவம். நான் விஷயத்தை சொல்றேன். மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு இஹ்சான் செய்தவர்களுக்கு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி இஹ்சான் செய்துதான் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு ஆச்சரியமான அந்த சம்பவத்தை பதிவு செய்கின்றேன். ஸஅீத் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபித்தோழர், அவர் மதீனாவிலே ஒரு மனிதனுடைய வீட்டை கடந்து செல்கிறார். கடும் தாகம் அவருக்கு. இந்த ஸஅீத் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு தாகம், பயங்கரமான தாகம். அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு தண்ணி கேட்கிறாங்க, குடிக்க தண்ணி தாங்க. அவர் குடிக்க அந்த வீட்டில் உள்ளவங்க அந்த குடும்பத்தாருக்கு தண்ணி கொடுக்குறாங்க குடிக்க. அவர் தண்ணி குடிச்சிட்டாரு. அது முடிஞ்சு போச்சு. சில நாட்கள் கழிகிறது. அதே வீட்டை கடந்து போறாரு. அப்ப அந்த வீட்டு வாசல்ல ஒரு மனிதர் நின்று அந்த வீட்டை விதிக்கிறார். யார் அந்த வீட்டுக்கு அதிக காசு தருகிறீர்களோ அவர்களுக்கு இந்த வீடை சொந்தமாக்கி தரோம் அப்படின்னு சொல்லி நிறைய காசு. உதாரணமா அவனுக்கு ஒரு வீடு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் அப்படின்னு சொன்னா ஒரு 10 லட்சம், ஒரு 50,000 எக்ஸ்ட்ரா. அந்த வீடு யார் அதிகமாக தராங்களோ அவங்களுக்கு தராங்க. இந்த வீடு விற்கப்படுறது பார்க்குறாரு. நல்லதானே இருந்தாங்க குடும்பத்தார்கள், நம்ம போய் உதவி கேட்டோம், உதவி செஞ்சாங்களே, இந்த வீடு விற்கப்படுது அப்படின்னு அடிமையை கூப்பிடுறாரு. சல் லீமன் சும்மா ஒரு மாதிரி அந்த வீட்டுக்காரங்க போய் விசாரிப்பா, இந்த வீட்டை ஏன் விற்கிறீங்க விசாரி. அவர் அடிமை உள்ள போறாரு. உள்ள போயிட்டு சொல்றாரு, அதான் சாமிக்கு நான் தெய்வம், இந்த வீட்டுக்காரருக்கு நிறைய கடன் சுமை இருக்கிறது, நிறைய கடன் சுமை. உடனே அவர் அப்படியா, சரி நான் அந்த வீட்டுக்கு வரேன், வீட்டுக்காரங்க சொல்லுங்க. அந்த வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்காரர் உட்கார்ந்துருக்காரு சோகமா. அவர் பக்கத்துல அவர் கடன் கொடுத்தவர் அவர் பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. இப்போ ஸஅீத் வெளியில கேட்கறாங்க வீட்டுக்கு சொந்தக்காரரை பார்த்து, லீமன் சதீப் உதாரண அதுக்கு தோழரே உங்கள் வீட்டை நீங்க ஏன் விற்கிறீங்க? உடனே அவர் சொல்றாரு, லிஹாதா அலைங்க அர்பாக்கு ஆளாங்கினா, இதோ என் பக்கத்தில் இருக்கிறாரு, இவருக்கு நான் ஒரு 4000 தீனார் கொடுக்க வேண்டியிருக்கிறது. 4000 தீனார் தங்க காசு ரொம்ப அதிகம் அந்த காலத்தில். இப்போ கணக்கோட ரொம்ப லட்சம் 10 லட்சம் தான் இருக்கும். அப்போ 4000 தீனாரு நான் இவருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால இந்த வீட்டை விட்டாதான் நான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை எடுத்து சொன்ன உடனே அந்த சஹாபி அந்த சகிதுக்குள்ள ஆசைச்சாங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய அறிவை கொடுத்து சொன்னாங்க, வீட்டுல ஒரு பைய பைய இருக்கும், அந்த பைய தூக்கிட்டு வாங்க. அவங்க வேகமா போறாரு, ஒரு பைய தூக்கிட்டு வர்றாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. அந்த பைய உள்ள ஃபுல்லா தங்க காசு எவ்வளவு இருக்குன்னு எண்ணி கூட பார்க்கல. என்ன பண்றாருன்னா வலிமை அறுபாட்டாரம் என்ற எது கேட்டாருன்னா உள்ள இருந்து பணத்தை எடுத்து தங்க காசை எடுத்து 4000 தீனாரை எண்ணி எடுக்கிறார். மிச்சம் உள்ள உள்ளது கணக்கு பார்க்கல. 4000 தீனாரை எடுத்து இந்த கணக்கு கொடுத்தவர் பணத்தை இருந்தார்ல அவர் கையில கொடுத்தாரு. கொடுத்துட்டு கிளம்பி போனார். உன் கடன் நடந்தாரு, நீ வீட்டை விட்டு போவீங்க. அந்த எழுதி போயிட்டாரு. அந்த பையில மிச்சம் இருக்குதா, ஒரு தகவல் பாக்கிய இல்லாத மிச்சமுள்ள பணத்தை அப்படியே அந்த வீட்டுக்காரத்தை கொடுத்துட்டு ஒரு ரசிப்பா போவான். உடனே வீட்டை விட்டு வெளியே வந்தாரு. வாகனத்தில் ஏறி கிளம்பி போய்விட்டார். கடைக்குள்ளான் பார்ப்போம். எவ்வளவு போனாங்க
அவர் செஞ்ச உதவி என்ன கேட்டால் தண்ணி கொடுத்தது. கடுமையான தாகம் ஏற்பட்ட பொழுது போய் கேட்டாங்க, அவங்க தண்ணி கொடுத்தாங்க. தண்ணி கொடுப்பது மாபெரும் உதவி தான். அது தண்ணி இல்லாத நேரத்தில் அதோட உதவி தெரியும், இல்லைன்னா அந்த உதவி தெரியாது. அடுக்காட்டிலோ அல்லது கடலிலோ அல்லது தண்ணி தடுக்கப்படுகின்ற இடங்களிலோ ஒரு மனிதன் அகப்பட்டிருக்கின்ற பொழுது ஒரு சொட்டு தண்ணியினுடைய விலை அப்பதான் தெரியும். ஏன்னா அதெல்லாம் உயிர் வாழ்வதற்கு மிக அவசியமான ஒரு பொருள். அப்போ தண்ணி கொடுக்குறாங்க, அது பெரிய ஞாபகம். அல்லாவுடைய ஞாபகத்தை நாளைக்கு விசாரிக்கப்படுறாங்க. அல்ல ஞாபகத்தை விசாரிப்பாங்க. ஹதீஸில் இப்படி வருதுங்க, அல்லாஹ் கேட்பானா, உனக்கு குளிர்ந்த நீர் தந்தேனா நன்றி செலுத்தியான்னு கேட்பானா. எவ்வளவோ ஞாபகம் இருக்கலாங்க, அவ்வளவு பட்டியல் இருக்கிறதில்லை. அதுல முக்கியமா அல்ல எதை பத்தி கேட்கறான் பாருங்க, உனக்கு குளிர்ந்த நீர் தந்தேனா நன்றி செலுத்தினாயான்னு கேட்பானா. அப்ப நீர் என்பது எவ்வளவு பெரிய ஞாபகத்து, எவ்வளவு பெரிய ஞாபகம். சூரத்து வாக்கியான ஒரு சப்ஜெக்டா எழுதுறான். அல்லாஹ் உனக்கு நீர் வந்து இருக்கின்றான், அது நீங்களா படைத்ததா நானாக செல்வதானா நல்லா கேட்கிறோம். தண்ணீரை நம்ம படைச்சிட்டு இருக்காங்க. பஞ்சம் வந்து ஒரு நாடே அழியுது அப்படின்னு சொன்னா தண்ணீர் இல்லாம போதுன்னு அர்த்தம். தண்ணீர் வந்து மழை பொழியலன்னு அர்த்தம். மழை பொழியலை, பஞ்சம் ஏற்படுது. நம்மளாம் சேர்ந்து தண்ணீரை படைச்சிட முடியுமா? தண்ணீரை படைச்சு என்ன செய்யறது? எந்தமே அல்லாவுடைய ஞாபகத்துங்க. அவன் அல்லாஹ் மறுமையில கேட்கிறான், நான் நீர் தந்தனே கேப்பா, குளிர்ந்த நீர் தந்தேன் ஞாபகத்துக்கு நன்றி செலுத்தினாயா? அது சாதாரண ஞாபகம் இல்லை. அவன் தயிருக்கு நான் என்ன செய்யறாங்கன்னா, ஒருத்தருக்கு அல்லது ஒரு டம்ளர் தண்ணீர் தந்ததற்காக அந்த நன்றி உணர்வு நமக்கு உதவியவர்களை கஷ்டப்படுகிறாரு. அவருக்கு பயிருக்கு உபகாரம் செய்ய வேண்டும். அல்ல நமக்கு நிறைய செல்வதை கொடுத்திருக்கிறாரு. அதுல கொஞ்சம் அள்ளி கொடுக்கறது பெருசு கிடையாது. வீட்டுல குடம்படமா தண்ணி எடுத்துக்கிறோம், அதுல ஒரு டம்ளர் எடுத்து கொடுக்குறோம், கொடுக்கவே இல்லையா? அதே மாதிரி அண்ணன் நிறைய செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அது ஒரு பகுதியை எடுத்து கொடுக்குறது இல்லையா அப்படின்னு அதுதான் உணர்வு. நிறைய எல்லாம் தருகின்ற பொழுது அப்ப அதான் சகைதிகளுடைய ரவியெல்லாம் அவங்க வாழ்ந்து காட்டுறாங்க. பெரிய ஆச்சரியம். மாநில சூழ்நிலை தள்ளமாக அணுகி வந்தவர்கள் எத்தகைய நன்றி உணர்வோடு வாழ்ந்திருக்கிறார்கள், எத்தகைய நன்றி உணர்வுள்ள சமூகத்தை உருவாக்கி முன்மாதிரியான சமூகமாக ஆக்கியிருக்கிறார் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்றி உள்ள சமூகமாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய படைப்பினத்திற்கும் முழுமையாக நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்கள் கூட்டத்திலே அல்லாஹ் நம் எல்லோரையும் கேட்பானாக. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ அது போன்ற காரியங்களை விட்டு விலகி நடக்கும் பட்பாக்கியத்தையும் அல்லாஹ்வும் நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. வார்கள் தருவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.